வணக்கம் அன்பர்களே. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் மனதில் எண்ணம் என்ற ஒன்று நிச்சயமாக எழும். கோபம், குரோதம், காமம், ஆசை, வெறுப்பு என்னும் எண்ணங்கள் பல வகைப்படுகின்றன. அந்த எண்ணங்களைக் கொண்டே ஒருவனுடைய வாழ்க்கை அமைகின்றது. அவ்வாறு இருக்கையில் அந்த எண்ணங்களுடன் மனிதர்கள் தினமும் போராடி கொண்டிருக்கின்றனர். எடுத்துக்காட்டாக, குடிகாரன் ஒருவன் எப்படியாவது குடியை நிப்பாட்டியே ஆக வேண்டும் என்று போராடுகிறான். அவன் பகல் முழுக்க கட்டுப்பாடாக இருந்தாலும் மாலை 6 மணி ஆனதும் அவன் எண்ணம் அவனை ஆட்கொண்டு விடுகிறது. இதேபோல்தான் காம எண்ணங்களும். மனம் எப்படி அமைதியாக இருக்கும் என்ற தலைப்பில் கௌதம புத்தர் உபதேசத்தை இந்த கதையின் மூலம் கேட்கலாம். வாருங்கள். இது உங்கள் ஞான உலகம். கௌதம புத்தருக்கு ஒரு சீடர் இருந்தார். அவருடைய பெயர் ஷ்ரோனா. அவர் ஒரு இளவரசராக இருந்து தீட்சை பெற்ற பிறகு துறவியானவர். அவர் பிச்சை எடுக்க தொடங்கிய முதல் நாள் புத்தர் அவரிடம், பிச்சை கேட்பது பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. நேற்று வரை இளவரசராக இருந்த நீங்கள் இன்று துறவியாக இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்கள் கையில் பிச்சை எடுக்கும் அன்னதான கிண்ணம் இருக்கிறது. நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நீங்கள் பிச்சை கேட்பதில் தேர்ச்சி பெறும் வரை என் பெண் சீடர் ஒருவரான ஸ்ராவிகா என்பவள் வீட்டிற்கு சென்று உங்கள் உணவை உண்ணுங்கள் என்று சொன்னார் புத்தர். துறவியாக மாறிய இளவரசர் ஷ்ரோனா ஸ்ராவிகா வீட்டிற்கு சாப்பிடச் சென்றார். இலக்கை அடைய 2 மைல் தூரம் இருந்தது. அப்பொழுது இளவரசருக்கு ஒரு எண்ணம் எழுந்தது. இனிமேல் நமக்கு பிடித்த உணவை சாப்பிட முடியாது. எது கிடைக்கிறதோ அதைதான் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம்தான் அது. அவர் ஸ்ராவிகா வீட்டை அடைந்து உணவுக்காக அமர்ந்தபோது அவர் தட்டில் அவர் மிகவும் விரும்பிய உணவுகள் மட்டுமே இருப்பதைக் கண்ட அவர் ஆச்சரியப்பட்டார். பின்னர், ஒருவேளை இந்த உணவுகள் இன்றி தயாரிக்கப்படுவது தற்செயலான விஷயமாக இருக்கலாம் என்று நினைத்தார். பிறகு சாப்பிட்டு கொண்டிருக்கும் நடுவே ஒரு எண்ணம் எழுந்தது. அது என்னவென்றால், சாப்பிட்டு விட்டு மதியம் மீண்டும் 2 மைல் தூரம் பயணம் செய்ய வேண்டுமே. தினம்தோறும் வழக்கமாக உணவுக்கு பிறகு ஓய்வெடுப்பேன். ஆனால் இன்று அது எடுக்க முடியாது என்ற எண்ணம்தான் அது. அவர் அருகில் இருந்து விசிறிக் கொண்டிருந்த ஸ்ராவிகா, ஓ துறவியே, நீங்கள் சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்றார். அவருக்கு மீண்டும் ஒரு சிறிய ஆச்சரியம். நான் எதுவும் பேசவில்லை. என் மனதில்தான் நினைத்தேன். ஒருவேளை நான் வெகு தூரத்தில் இருந்து வந்திருப்பதனால் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவள் நினைத்திருக்க வேண்டும். ஆக இதுவும் தற்செயலாக இருக்கலாம் என்று நினைத்தார் ஷ்ரோனா. எப்படி இருந்தாலும் ஸ்ராவிகா அவருக்கு ஒரு பாயை போட்டார். அவர் அதில் படுத்தும் கொண்டார். படுத்த பிறகு எழுந்த எண்ணம், இன்று என்னிடம் நிழலும் இல்லை, கோட்டையும் இல்லை, கொட்டகையும் இல்லை, படுக்கையும் இல்லை. இப்பொழுது வானம்தான் கொட்டகை, தரைதான் படுக்கை. இன்று என்னிடம் எதுவும் இல்லை என்ற எண்ணம்தான் அது. அவருக்கு பின்னால் இருந்த ஸ்ராவிகா, ஓ துறவியே, ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? யாரிடமும் எதுவும் இல்லை. புத்தரை விட பெரிய நிழலும் இல்லை, பூமியை விட சிறந்த படுக்கையும் இல்லை, வானத்தை விட பெரிய கூரையும் இல்லை. தயவு செய்து உங்கள் எண்ணங்களை நினைத்து வருந்தாதீர்கள். இப்பொழுது நடந்த நிகழ்வை தற்செயல் என்று ஏற்றுக்கொள்வது இளவரசருக்கு கடினமாக இருந்தது. அவர் திகைத்து போனார் மற்றும் படுக்கையிலிருந்து அமர்ந்தார். அவர் கேட்டார், என்ன விஷயம்? நீங்கள் என் எண்ணங்களை படிக்கிறீர்களா? என் மனதில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா என்றார் ஷ்ரோனா. ஸ்ராவிகா கூறினார், ஆம், நிச்சயமாக. ஷ்ரோனா, அது எப்படி சாத்தியம்? ஸ்ராவிகா, முதலில் நான் தியானத்தில் எனது சொந்த எண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்தேன்.
இப்போது நிலைமை மாறிவிட்டது. கவனிக்கும் பொழுது என் சொந்த எண்ணங்கள் மறைந்துவிட்டன. மனம் சிந்தனையற்றதாகிவிட்டது. இப்பொழுது என் அருகில் இருப்பவர்களின் எண்ணங்கள் என் கண்காணிப்பில் வருகின்றன என்று கூறினாள் ஸ்ராவிகா. அதை கேட்டதும் ஷ்ரோனா பீதியுடன் எழுந்து நின்றார். நான் இப்பொழுது செல்ல விரும்புகிறேன், தயவு செய்து என்னை விடுங்கள் என்றார். அப்பொழுது அவர் கையும் காலும் நடுங்கின. ஸ்ராவிகா சொன்னாள், ஏன் இவ்வளவு படபடப்பு உங்களுக்கு? அதை பற்றி நினைக்காதீர்கள். நீங்கள் இன்னும் நன்றாக ஓய்வெடுக்கவில்லை. தயவு செய்து ஓய்வெடுங்கள், பிறகு செல்லலாம் என்றாள் ஸ்ராவிகா. ஆனால் அவர் நிறுத்தவில்லை. அவர் நேராக புத்தரிடம் சென்று, நாளையிலிருந்து அந்த ஸ்ராவிகாவின் வீட்டிற்கு உணவுக்காக என்னால் செல்ல முடியாது என்று கூறினார். புத்தர் கேட்டார், என்ன ஆயிற்று ஷ்ரோனா? என்ன விஷயம்? ஏதோ தவறு நடந்து விட்டதா? இல்லை ஏதேனும் குறைகள் இருந்ததா என்றார் புத்தர். ஷ்ரோனா கூறினார், எந்த தவறும் இல்லை புத்தா. எனக்கு மிகவும் மரியாதை கிடைத்தது. எனக்கு மிகவும் பிடித்த உணவு கிடைத்தது. ஆனால் நான் அங்கு செல்ல மாட்டேன். தயவு செய்து இந்த விஷயத்தை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். புத்தர், விஷயம் என்று தெரியாமல் அதை எப்படி விட்டுவிடுவது? அப்பொழுது ஷ்ரோனா, ஐயா, நான் அங்கு செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த பெண் துறவியால் மற்றவர்களின் எண்ணங்களை படிக்க முடிகிறது. அது மிகவும் ஆபத்தான விஷயம். அந்த அழகான பெண்ணை பார்த்ததும் என் மனதில் பாலிய எண்ணங்கள் கூட எழுந்தன. அவள் நிச்சயமாக அதை படித்திருக்க வேண்டும். இந்த நிலையில் என்னை பற்றி அவளுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கும்? நான் இப்பொழுது எப்படி அங்கு செல்ல முடியும்? அவள் முன்னால் தான் நான் எப்படி நிற்க முடியும் என்றார் ஷ்ரோனா. புத்தர் கூறினார், நீங்கள் அங்கு செல்ல வேண்டும். நீங்கள் இந்த காரணங்களை கூறி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் துறவியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் ஒரு காரணமாகத்தான் உங்களை அங்கு அனுப்பினேன். நான் போதும் என்று சொல்லும் வரை நீங்கள் அங்கு செல்லதான் வேண்டும். 2 மாதங்கள் அல்லது 2 வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் உணர்வுடன் செல்லுங்கள். உங்களுக்குள் என்ன எண்ணங்கள் எழுகின்றன என்பதை உள்நோக்கி விழித்தெழுங்கள். வேறு எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுக்குள் இருக்கும் அந்த எண்ணங்களையும் ஆசைகளையும் எதிர்க்க முயற்சிக்காதீர்கள். அதை அடக்க முயற்சிக்காதீர்கள். அந்த எண்ணங்கள் வந்து போகட்டும். நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியவை. இனி இதுவே உங்கள் ஆன்மீக பயணமாக இருக்கட்டும் என்றார் புத்தர். மறுநாள் அந்த துறவி மீண்டும் ஸ்ராவிகா வீட்டிற்கு செல்ல புறப்பட்டார். ஆனால் இன்று அவருக்கு மிகவும் படபடப்பு இருந்தது. அவர் நடக்கும் பொழுது தனது மனதை கவனிக்க ஆரம்பித்தார். ஆனால் பீதியும் பதட்டமும் அதிகரிக்க தொடங்கியது. அவர் சிரமப்பட ஆரம்பித்தார். அவர் மனதில் அமைதியின்மை அதிகரிக்க தொடங்கியது. அவர் சிந்தனையை படிக்கக்கூடியவள் நெருங்கிவிட்டாள் என்று தோன்றியவுடன் அவர் கண்களை உள்நோக்கி திறக்க ஆரம்பித்தார். அவர் தனது மனதையும் உடலையும் முழுமையாக உணர்ந்தார். அவர் வீட்டின் படிக்கட்டுகளில் ஏறும் பொழுது அவர் முற்றிலும் விழிப்புணர்வுடன் இருந்தார். படி ஏறுவதற்கு அவர் காலை தூக்கும் பொழுதும் கூட அவர் விழிப்புணர்வுடன் இருந்தார். அவருடைய மூச்சுக்காற்று வந்து போன போதிலும் விழிப்புணர்வுடன் இருந்தார். அந்த நிலையில் அவர் மனதில் எந்த ஆசை அலைகளும் எழவில்லை. அது அவருக்கே தெரிய ஆரம்பித்தது. முதல் படியில் கால் வைத்து தனக்குள் என்ன நடக்கிறது என்பதை பார்த்தார். அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் உள்ளே எந்த எண்ணங்களும் எழவில்லை. அவர் 2வது படியில் கால் வைத்தார். அவருக்குள்ளே முழு அமைதி நிகழ்வதைக் கண்டார். அவர் 3வது படியில் கால் வைத்தபோது அவரால் உணர முடிந்தது அவர் மனதில் ஏற்பட்ட அமைதியை. முற்றிலும் காலியாக இருந்தது அவருடைய மனம் மற்றும் எந்த எண்ணமும் எழவில்லை. அவர் வீட்டிற்குள் நுழைந்தார்.
அவர் மனதில் மேலும் மேலும் அமைதி நிகழத் தொடங்கியது. அது எப்படி இருந்தது என்றால், ஒரு வீட்டில் விளக்கு எரிவது போலவும் ஒவ்வொரு மூலையிலும் ஒளிர்வது போலவும் இருந்தது அந்த அமைதி. இன்று அவர் முற்றிலும் விழிப்புணர்வுடன் இருந்தார். மிகவும் அமைதியாக உணவு சாப்பிட்டு நடனமாடியே திரும்பினார் ஷுரோனா. அவர் நேரடியாக புத்தரிடம் சென்று புத்தரின் காலில் விழுந்து, ஆண்டவரே, இன்று ஒரு அற்புதமான அனுபவம் நிகழ்ந்தது. நான் அவளது படிக்கட்டுகளை அடைந்ததும் உள்ளே முழுமையான அமைதியை உணர்ந்தேன். முழு உணர்வுடன் இருந்தேன். நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனென்றால் ஒரு எண்ணம் கூட எழவில்லை என் மனதில். புத்தர் சொன்னார், இந்த காரணத்திற்காகத்தான் நான் உங்களை அங்கு அனுப்பினேன். எண்ணத்தை செயலிழக்க செய்வதற்கான ஒரே வழி சிந்தனையை முழுமையாக அறிந்து கொள்வதாகும். ஒரு நபர் அவர்களது எண்ணங்களை பற்றி எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறார்களோ அவ்வளவு எண்ணங்கள் அவரது மனதில் நுழைவதில்லை. நாளை முதல் ஸ்ராவிகா வீட்டிற்கு உணவு உண்ண செல்ல வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது உங்கள் எண்ணங்கள் எல்லோராலும் படிக்கப்படுவது போல் வாழுங்கள் என்றார் புத்தர். அன்பர்களே, நாம் அனைவரும் உணர்வற்ற நிலையில் வாழ்கிறோம் என்பதே உண்மையான ஒன்று. உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் எண்ணங்களை படிக்கக்கூடியவர்களாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். இந்த இளம் துறவியின் இடத்தில் நீங்கள் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களால் உங்கள் எண்ணங்களை படிக்க முடியும் என்று உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் எதிர்வினை என்னவாக இருக்கும்? நீங்கள் எதையும் சிந்திக்க முடியுமா? இல்லை. நீங்கள் உங்கள் மனதை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணங்களையும் நீங்கள் நன்கு அறிந்து கொள்வீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனதை கவனிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மனம் சிந்திப்பதை நிறுத்திவிடுகிறது. உங்கள் எண்ணங்கள் மறைந்து விடுவதால் உங்கள் ஆசையும் மறைந்து விடுகிறது. உங்கள் எண்ணங்களும் மற்றும் ஆசைகளும் மறைந்து விடுவதால் முழு விழிப்புணர்வு ஏற்படுகிறது. அந்நிலையில் உங்கள் மனதில் எந்த கலங்கமும் இருக்காது. அன்று உங்கள் மனதில் ஒரு சுய புரட்சியே நடக்கும். இந்த நிலையில் நீங்கள் முழு விழிப்புணர்வுடன் இருப்பீர்கள். ஆக, புத்தரின் உபதேசத்தின்படி நம் மனதில் எழும் எண்ணங்களை கவனிப்பதன் மூலமாக மனம் அமைதி அடைகிறது என்பதை கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவப்பு பொத்தானை அழுத்தி உங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் ஞான உலகம்.